வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி அலங்கோலத்தை மத்தியிலே இருக்கிற ஆட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அது தமிழ்நாடு வங்கதேசம் மாதிரி இட ஒதுக்கீடு ஆரம்பித்து அதனுடைய கோபத்தை நீங்கள் அந்த ஆட்சி செய்தவர்களே வெளியேற்றக்கூடிய அளவுக்கு வங்கதேசத்திலே வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் நீர் பூத்த நெருப்பு மாதிரி தீவிர இயக்கங்கள் வலுவாக வளர்ந்து கொண்டே வருகிறது. அது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இல்லை. அந்த முதலமைச்சருக்கு எந்த தைரியமும் இல்லை. அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். நீண்ட நேரம் பேசக்கூட அவரால் முடியவில்லை. இன்று எல்லா விதத்திலையுமே சமூக விரோத காரியங்கள் அதிகமாக நடக்கிறது. கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு போலீஸ் இல்லை. ஒரு 1.5 லட்சம் காவல்துறை தான் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற கலாச்சாரத்துக்கு 3 லட்சம் பேர் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. பத்திரிகைகளும் டிவிகள் ஊடகங்கள் எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இவரால் ஆட்சி செய்யக்கூடிய திறமை இல்லை. மக்களுக்கு அதிகம் துன்பம் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நிர்வாகம் அதிகாரி கையிலே போய்விட்டது. அவர்கள் வச்சதாக ஒரு ஆட்சி செய்வது அந்த அதிகாரிகள் தான் திட்டம் போடுகிறார்கள். தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் பழி வாங்குகிறார்கள் சட்டத்தின் மூலியமாக. 60 ஆண்டு காலம் இவர்கள் கையில் இடத்திலேயே காவல்துறையும் சட்டத்துறையும் நீதித்துறையும் வருவாய்த்துறையும் இருப்பதனால் யாரை ஜெயிலில் சிறை அடைக்க வேண்டும், யாரை விடுதலை செய்ய வேண்டும், எல்லா கொடுமைகளும் செய்வதற்கு தயாராகி ஆகிவிட்டார்கள். அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே வளர்ச்சி இல்லை. கடந்த காலத்தில் இருந்த வளர்ச்சி தான் இன்று. நீர் ஒரே ஒரு உதாரணத்துக்கு காவேரியில் கரை புரண்டு போகிறது தண்ணீர். இந்த 60 ஆண்டு காலத்திலே அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்த வழியும் இல்லை. இவ்வளோ தண்ணி போயின்னு இருக்கிற காலத்திலேயே கடன் அடிக்க தண்ணி வரலன்னு தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற விவசாயிங்க மறியல் பண்ணுறான். ஏரிங்களுக்கு தண்ணி போல. எல்லா ஏரியுமே 40,000 ஏரிங்களில் ஒரு கால்வாசி ஏரி தான் ரம்புது. இவ்வளோ மழையிலையும் எதுவும் தூர் வரல. விவசாயிக்கு விரோதியாக இருக்கிறாங்க. இங்கே வெளிநாட்டு சக்திகள் நிறைய தவறு பண்ணினுக்குது. எல்லா விதமான சூழ்நிலையும் இங்கே தவறு செய்கிறதுக்கு ஆளுங்க தயாராகினுக்கிறாங்க. ஒரு தனியார் ஸ்கூலில் என்சிசி என்ற பேரில் அதிகாரம் இல்லாத முறையில் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சி கொடுத்த பெண்களையே அவனுங்க கற்பழிச்சிருக்கிறானுங்க. அந்த ஸ்கூலு தனியார் ஸ்கூலு. இது பூரா தமிழ்நாடு பூரா நடக்குதுன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. பிற்காலத்தில் அதில் பயிற்சி பெற்றவங்க அத்தனை பேரையும் வச்சு இந்த நாட்டில் கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய தீவிர இயக்கம் வளர்ந்துருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்திய புலனாய்வுத்துறையை கண்டுபிடிக்கணும், சிபிஐயும் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இந்த கோர்ட்டில் இருக்கிற சிபிஐ ஐபி எல்லாம் நடக்குதுன்னு தெரியுது எல்லாருக்குமே. எல்லோரும் ஒன்றாயிடுறாங்க. எஸ்பி கிட்டுக்கிற சிபிசிஐடியும் அவருக்கு வேண்டியதை வாங்கிக்கிறாரு. எதுக்கு தடுக்கிறதுக்கு போடுறோமோ எல்லாமே அவங்கள போய் அடக்கமாயிட்டு அவங்கவுங்க பங்கு வாங்கின்னு போயின்னுங்கிறாங்க. தமிழ்நாடு ரொம்ப நெருக்கடியில் இருக்குது. இப்பொழுது அங்கங்கே 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற பேரில் எங்கே பார்த்தாலும் கொளுத்தலாம்.
சம்மந்தம் இல்லாத இடத்தெல்லாம். ஆனால் இன்றைக்கி இந்தி பேசாத மாநிலத்தில் இந்தி பேசக்கூடிய ஆட்கள், படிக்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு புள்ளிவிவரம் சொல்லுது. ஏழை படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கல அவருடைய வரி பணத்தில். ஆனால் பணக்காரன் படிக்கிறதுக்கு, ஹிந்தி படிக்கிறதுக்கு அவன் தனியார் ஸ்கூலில் வசதி பண்ணி கொடுத்துருக்குறான். அவன் டெல்லியில் போய் உட்காந்துங்கிறான், வடநாடு போகிறான், வியாபாரம் பண்ணுறான், எல்லாமே நடக்குது. ஆனால் பாமர ஜனங்களில் படித்தவன் ஹிந்தி இல்லாததுனால அவன் அந்த படிப்பு, அந்த வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ பண்ண முடியல. இன்று கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் இருக்கக்கூடிய அனைவரும் ஹிந்தி படித்து இருக்கிறதுனால மத்திய சர்க்காரில் போய் அவன் உக்காந்துக்கின்னு அவன் நாட்டுக்கு வரக்கூடிய மசோதா பில்லுங்களை வேகமாக பாஸ் பண்ணி அனுப்புகிறான் அவன் நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு யாரும் அங்கே இல்லை. இருந்த ஐயருங்கெல்லாம் அவனை இங்கேருந்து எல்லோரையும் அனுப்பிச்சிட்டோம். அங்கே இருக்கிற ஐயருங்க இவனை தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுறதில்ல. எந்த மசோதா வந்தாலும் அப்படியே கிடப்பில் கிடக்குது பார்லிமெண்ட்டில். எனவே நம்முடைய மத்திய சர்க்கார் கூர்ந்து கவனிங்க. இந்திய புலனாய்த்துறை, நம்முடைய சிபிஐ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கவனித்து இந்த ஆட்சியை 356 பயன்படுத்தி கலைக்க முடியலன்னா எஸ்ஆர் பொம்மனுடைய சட்டத்தில் 355 அதை வச்சு சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த ஆட்சியை. ஆட்சி நடக்கலை. இட நெருக்கடி உள்ள இடத்துல 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி கார் பந்தயம் நடக்குது. விவசாயிங்க பூரா தண்ணி வரலன்னு அழுகுறான். விளைஞ்ச பொருள் விற்பனை ஆகலைன்னு விரும்புகிறான். விளைஞ்ச பொருள் விற்பனை ஆகவில்லை. இன்றைக்கி எல்லா விவசாயம் நஷ்டத்தில் போயினுக்குதுன்றான். ஆனால் 50 கோடி எடுத்துன்னு போய் கார் பந்தயம் அது அவசியமான மாட்டு மக்கள் தான் சொல்லணும். அதிலும் சென்னையில் ஏற்கனவே கார் பந்தயம் நடத்துறதுன்னு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நடத்திருக்கலாம். ஆனால் விடாப்படியாக ஒரு 5000 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள ஒரு குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்களை ஆட்சி படைச்சு நிற்குது. இந்த ஓட்டை பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சியில் உட்காந்து ஒரு 5000 பேர் தான் இருக்கிறான். அந்த இசை வேளாளர்கள் அவங்க இப்படி பண்ணின்னுக்கிறாங்க. எனவே ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் அந்த ஸ்டாலின் குடும்பத்தை தனிமைப்படுத்த வேண்டும். இல்லைன்னா இந்த போதைப் பொருள், சாராயம், இந்த கொடுமையெல்லாம் இந்த மேஜராக வந்தவன் யாரும் செய்ய மாட்டான். அவன் தனிமையாக வந்துக்கிறதுனால அது செய்துன்னுக்கிறான். எனவே வருங்காலத்தில் இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் குடும்பத்தை தனிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.